இரிட்டபிள் பவல் சிண்ட்ரமும் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸும் ஒன்றா? வணக்கம் நேயர்களே, டாக்டர் ரவீந்திரன் குமரன், அட்வென்ட் மெடிக்கல் சென்டர்லேருந்து. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம்ன்றது நம்ம ஐபிஎஸ்ன்னு நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம், டாக்டர் சொல்லியோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியோ. இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்றது ஐபிடி எனப்படக்கூடிய இன்னொரு வியாதி. அது வந்து ரொம்ப கிளியர் டிசீஸ், சரிங்களா? ஐபிஎஸ் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ஒரு வேக் ப்ராப்ளம். நிறைய சமயங்களில் டயக்னோசிஸ் எக்ஸ்க்ளூஷன், எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி வேறு எந்த உறுப்புலையுமே பிரச்சனை இல்லைன்றது ஊர்ஜிக்கப்படுத்திட்டு தான் ஒருத்தருக்கு ஐபிஎஸ்ன்ற டைட்டிலே கொடுக்கணும்னு இருக்கேன். ஐபிடின்றது அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஐபிடின்றது ஒரு ப்ராப்பர் டயக்னோசிஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் வைத்தியம் கொடுக்கக்கூடிய ஒரு வியாதி. இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இது ப்ரிடாமினண்ட்டாக பெருங்குடலை தாக்கும். லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய பெருங்குடலை தாக்கக்கூடிய ஒரு வியாதி. சிலருக்கு சிறுகுடலையும் தாக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் வியாதிகள் இருக்குது இந்த குரூப்பில். குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ். இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அப்படின்வாங்க. ஸோ குரோன்ஸ் டிசீஸ் பேஷண்ட்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சிம்டம்ஸ், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டிசீஸ் பேட்டர்ன், வைத்தியம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு சிம்டம்ஸும் வைத்தியமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் பேஷண்ட்ஸ் தான் ஜாஸ்தி கம்பேர்ட் டு த வெஸ்ட். இப்போ மேலை நாடுகளில் குரோன்ஸ் டிசீஸ் உடைய பேர்டன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்தியா மாதிரி நாடுகளில் ப்ரிடாமினன்ட் பேர்டன் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். குரோன்ஸ் டிசீஸ் நம்ம ஊரில் இல்லைன்னு நான் சொல்லலை. குரோன்ஸ் டிசீஸ் கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்குது. பட் நிறைய சமயங்களில் டிபியும் குரோன்ஸ் டிசீஸும் மர்ஜ் ஆகும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இது குரோன்ஸ் தானா இது டிபி தானான்னு டிஃப்ரெண்ட் சொல்ல முடியாத அளவுக்கு சில சமயங்களில் குழப்பங்கள் ஏற்படுறதால நம்ம ஊரில் குரோன்ஸ் டிசீஸ் அண்டர் ரிப்போர்ட் ஆகுது. நிறைய சமயங்களில் டிவின்னு அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு அது உண்மையிலே குரோன்ஸ் பேஷண்ட்டாக இருக்கலாம். அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் நம்ம ஊரில் ஜெனினாவே அதிகமான ஒரு வியாதி தான். நிறைய சமயங்களில் ரொட்டீன் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்கக்கூடிய ஒரு வியாதி அது. பேஷண்ட்ஸுடைய மெயின் சிம்டம்ஸ் பெருங்குடல் தாக்குதல்ன்றதால டயரியா தான் பிரதான சிம்டமாக இருக்கும். அடிக்கடி மோஷன் போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது டாக்டர். ரத்தம் கலந்து போகுது. ரத்தம் கலந்து போகக்கூடிய காரணம் என்னன்னா, அந்த உள் லைனிங், அந்த பெருங்குடலுடைய லைனிங் ரணமாகி அதில் ரத்த கசியும், ரத்தமும் சளி போன்ற அந்த மியூக்கஸும் கசியும். ஸோ இது பேஷண்ட்டுக்கு ரிப்பீட்டடாக டயரியா ஒவ்வொரு தடையும் அது இந்த மாதிரி லிக்விடாக செக்ரீஷன்ஸ் வரும்போது அடிக்கடி பேஷண்ட்டுக்கு டாய்லெட் போக வேண்டிய ஒரு ஏர்ஜ் வரும். அடிக்கடி டாய்லெட் போகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் டாக்டர் போகுது, சளியும் ரத்தமும் கலந்து போகிற மாதிரி போகுதுன்றாங்க. இந்த ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நான் 15 தடவை போனேன் டாக்டர்னா, அப்போ வைத்தியம் பண்ணி பெட்டர் ஆகிறான்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ 2 தடவை தான் போகிறேன் டாக்டர், ரத்தம் இல்லை சளி இல்லைன்னா த பேஷண்ட் இஸ் பிகமிங் பெட்டர். ரொம்ப சிம்டம் மோசமாகுதுன்னா அடிக்கடி டாய்லெட் போயிட்டு இருப்பாங்க. ஹவு டு யூ டயக்னோசிஸ்? மெயின் டயக்னோசிஸ் கொலோனோஸ்கோப்பி, அதாவது வாய் வழியில் எண்டோஸ்கோப் போட்டு பார்க்குற மாதிரி ஆசன வாய் வழியாக எண்டோஸ்கோப் போட்டு மலக்குடலையும் பெருங்குடலையும் முழுசாக பார்த்து பயாப்சி எடுத்துகிட்டு வரணும். நிறைய சமயங்களில் பார்த்தாலே தெரியும், உள்ளே போய் பார்த்த உடனே தெரியும் இந்த பேஷண்ட்டுக்கு கோலைட்டிஸ். கோலைட்டிஸ்னா ரணம், ஐட்டிஸ்னாலே ரணம், அப்பெண்டிசைட்டிஸ்னா அப்பெண்டிக்ஸில் ரணம், டான்சிலைட்டிஸ்னா டான்சிலில் ரணம், அந்த மாதிரி கோலைட்டிஸ்னா கோலனில் ரணம். கோலன்னா பெருங்குடல், பெருங்குடலில் ரணம். பார்த்த அடுத்த செகண்ட் நமக்கு தெரியும் இதுதான் பிரச்சனைன்னு. எதனாலன்றது நிறைய காரணங்கள் இருக்கலாம். சில சமயங்களில் சிம்பிள் பிரச்சனைகள் கூட நல்ல ரணம் இருக்கும். அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளத்திலும் நிறைய இருக்கும். ஸோ பயாப்சி மூலமாக அதை கன்ஃபார்ம் உறுதிப்படுத்த வேண்டும். இதில் ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் ரொம்ப மைல்டு சிம்டம்ஸில் வருவாங்க. சிம்பிள் மெயின்டெனன்ஸ் டோஸ் ஆஃப் மெடிக்கேஷன்ஸில் சரியாக போயிடும். பிறகு ஃப்ளேரப்பே இருக்காது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு தடவை ஃபஸ்ட்டு டைம் மோசமாகி வருவாங்க, டயக்னோஸ் பண்ணுவோம், மருந்து மாத்திரைகள் போட்டு கரெக்டான கோர்ஸை முடிக்கும் பட்சத்தில் அதோடு அந்த பேஷண்ட்டுக்கு பிரச்சனையே இருக்காது. இப்போ பேஷண்ட் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் பேஷண்ட் ரெமிஷனில் இருக்காங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறார்கள். பிறகு ஃப்ளேரப் ஆகலாம், அதாவது திருப்பி அந்த பிரச்சனை திருப்பி வரலாம். அது செகண்ட் குரூப் ஆஃப் பேஷண்ட். ஒரு குரூப்புக்கு பிரச்சனையே கிடையாது, இன்னொரு குரூப் நல்லா இருந்து திருப்பி ஃப்ளேரப் லைஃப்பில் எப்போ வேணாலும் ஆகலாம். இதுக்கு ஒரு பேட்டர்ன் கிடையாது, இது பண்ணால் இது வருன்ற பேட்டர்ன் கிடையாது. ஃபார் நோ ரீசன் ஃப்ளேரப் ஆகலாம். அந்த மாதிரி ஃப்ளேரப் ஆச்சுன்னா திருப்பி சிம்டம்னு வருவாங்க, திருப்பி நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும், திருப்பி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிளில் இருந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட், சில சமயங்கள் அறுவை சிகிச்சை வரைக்கும் போகலாம். மெடிக்கேஷன்ஸ் இப்போ நிறைய நியூவர் ஜென்ரேஷன் மெடிக்கேஷன் இருக்குது. பட் நிறைய சமயங்களில் மைல்டு பேஷண்ட்ஸ் தான் நம்ம ரியல் லைஃப்பில் பார்ப்போம். காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக ஓபி கன்சல்டேஷனுக்கு வர மாட்டாங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணி அந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில்
இருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படலாம். இந்த ப்ராசஸ் வந்து அமீபிக் டிசென்ட்ரி, இந்த சாப்பிட்றது எனக்கு ஒத்துக்காதல் வந்தது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களோட குழப்புவாங்க பேஷண்ட்ஸ். இதை வந்து கண்டுபிடிக்கிறது நான் திருப்பியும் சொல்கிறேன், எண்டோஸ்கோப் பண்ணினால் மட்டும்தான் இதை ஊர்ஜிதமாக கண்டுபிடித்து பயாப்சி பண்ண முடியும். ஸோ எண்டோஸ்கோப் பண்ணாமல் நான் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கேன், இந்த பிரச்சனை இருக்குன்னா தவறு. ஸோ எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் நம்ம பேட்டர்ன் மாறுது, அடிக்கடி டாய்லெட் போக வேண்டிய ஒரு அவசியம் வருது, ரத்தம் கலந்து போகுதுன்னா 100% எண்டோஸ்கோப் பண்ணணும். எண்டோஸ்கோப் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் ஆப்வியஸ்லி கேன்சர் இல்லைன்றது ஊர்ஜிகப்படுத்திக்கிறதுக்கு பிறகு இந்த மாதிரி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் மாதிரி பிரச்சனை இல்லைன்றதை ஊர்ஜிகப்படுத்தி, அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு தேவையான வைத்தியம் எடுக்க வேண்டிய அவசியம் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கிறது. நன்றி.